11th ஸ்டாண்டர்ட் மாணவர்களுக்கான இம்பார்ட்டன்ட் மனப்பாட பாடல் நான் மார்னிங் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அது போக இந்த கொஸ்டின் பேப்பரையும் ஒரு தடவை ரிவ்யூ பண்ணிடலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருங்க. கண்டிப்பாக இன்றைக்கி எழுத வேண்டிய எல்லா கேள்விகளுமே 100% உங்களால் அட்டன் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, குறுந்தொகையில் இருக்கக்கூடிய அம்மவாளி தோழி நம்மூர் பிரிந்தோர் புணர்ப்போர் அந்த ஒரு கேள்வியும், புறநானூரில் இருக்கக்கூடிய உண்டாளம்மை இவ்வுலகம் இந்திரர் அமிழ்தம் எய்வது ஆயினும் இனிதன தமியர் உண்டருமிழரே அந்த பாடலும், அதுபோக படிச்சிருந்தீங்க அப்படின்னம்னா அட்டன் பண்ண வேண்டிய எல்லா அந்த மனப்பாட பாடல் அட்டன் பண்ண முடியும். திருக்குறளை பொறுத்த வரைக்கும் செயல் என முடியும் குறள், நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்பச் செயல் அந்த ஒரு குறளும், வினைவழியும் தன்வழியும் மாற்றான் வழியும் துணைவழியும் தூக்கிச் செயல் அந்த ஒரு குறளும், அதுபோக பொருள் என முடியும் குறள், அதுமாரி நமக்கு 2 இருக்குது. அந்த பொருள் என முடியும் குறள் அப்படிங்கிறத படிச்சுக்கோங்க. அதுபோக முதல் 3வது யூனிட்டில் இருக்கக்கூடிய முதல் 6 மனப்பாட பாடல், அடக்கமுடைமை ஒப்புரவறிதல் அப்படிங்கிற 2லையும் இருக்கக்கூடிய மனப்பாட பாடல் நல்லா படிச்சுக்கோங்க. அதுபோக தோன்றின் புகழோடு தோன்றுக அகுத்திலார் தோன்றலின் தோன்றாமை நன்று நன்று என முடியும் குறள் அதையும் படிச்சுக்கோங்க. அதுபோக நீங்கள் நெடுவினால் படிச்சிருக்க வேண்டிய இம்பார்ட்டன்ட் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். இதில் இருக்கக்கூடிய ஒன்வேர்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறனால ஒரு தடவை ஆன்சர் பார்த்துடலாம். பாயிரம் இல்லது டேஸ் என்றே கொடுத்துருக்காங்க. பணுவல் மொழி முதல் எழுத்துக்களின் அடிப்படையில் முறையானதை கண்டுபிடிக்கன்னு கேட்டிருக்காங்க. அன்னம் கிண்ணம் 2மே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் யூனிட்லேருந்து கேட்டிருப்பாங்க. அதனால் நீங்கள் 5 யூனிட்டில் இருக்கக்கூடிய ஒன்வேர்டு எல்லாத்தையும் படிச்சிங்கனாலே நீங்கள் அட்டன் பண்ண வேண்டிய 14 ஒன்வேர்டுக்கு 12 ஒன்வேர்டு ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம். 2வது யூனிட்டில் அதேமாதிரி பார்த்தீங்கன்னா, வான் பொய்த்தது என்ற சொட்டர் உணர்த்தும் மறைமுக பொருள் மழை பெய்யவில்லை, மண்ணுக்கு வளம் சேர்ப்பன இவை 3ம் இது 2ம் பார்த்தீங்க அப்படின்னா 2வது யூனிட்லேருந்து கேட்டிருக்காங்க. அடுத்தது 5ஆம் நம்பர் கொஸ்டின், குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் இது 4 வரிசைப்படியே கொடுத்துருக்காங்க இல்லையா. குறிஞ்சி கபிலர், முல்லை பேயனார், மருதம் ஓரம்போகியார், நெய்தல் அம்மோனார், அதுக்கேற்றதை கீழே தேர்ந்தெடுக்கிறோம். பகுபத உறுப்புகளில் இடம்பெறும் அடிப்படை உறுப்புகள் கேட்டிருக்காங்க. பகுதி விகுதி 3வது யூனிட்லேருந்து கேட்டிருக்காங்க. 2 3வது யூனிட்டில் 3 கேள்வி கேட்டிருக்காங்க. காவடி சிந்து என்று அழைக்கப்படுபவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. அண்ணாமலையார். தொல்காப்பியத்தில் உள்ள மொத்த இயல்களின் எண்ணிக்கை 27. துன்பப்படுபவர் நாவை காக்காதவர். நேரொன்று ஆசிரியர் தலை என்பது மாமுன் நேர். ஆனந்தரங்கருக்கு தொடர்பில்லாதது கேட்டிருக்காங்க. உலக நாட்குறிப்பு இலக்கியத்தின் தந்தை. மகிழ்ச்சியில் மகிழ்ந்துரும்போது டேஸ் நினைன்னு கேட்டிருக்காங்க. மறதியில் கெட்டவர்களை. புக் ரிவ்யூ புத்தக மதிப்புரை. 6ஆம் திணையின் நிலம் கேட்டிருக்காங்க. பனியும் பனி சார்ந்த நிலமும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 12 ஒன்வேர்டு புக் பேக்கு, இது 2 மட்டும்தான் நமக்கு புக் இன்சைட்லேருந்து கேட்டிருக்காங்க. புரியுங்களா? அதனால் புக் பேக் மட்டுமே படித்தாலே ஒன்வேர்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அட்டன் பண்ண வேண்டிய 12 ஒன்வேர்டு ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னம்னா, இனம் மொழி குறித்து ரசூல் கம்சதவ் ஏதிலி குருவிகள் எங்கோ போயின, இங்கே 50 ஆண்டு வேம்பு கோடையில் கொட்டும் பூக்களை. ஆசிரியர் மாணவர்கள். அவ்வளோதான் ஆன்சர் அந்த 17ஆம் நம்பருக்கு. தமிழ்நாட்டின் மாநில மரம் கோட்டை என்னும் சொல் திராவிட மொழிகளில் எவ்வாறு எடுத்தாளப்பட்டுள்ளது? ஆனந்தரங்கரின் வர்ணனை திறனுக்கு ஒரு எடுத்துக்காட்டு. அடுத்தது பார்த்தீங்கன்னா, எவையேனும் ஒன்றனுக்கு அலர்ந்து இறங்கி இது 2க்கும் நல்லா படிச்சுக்கோங்க. அதுபோக நெருங்கி அப்படின்னு சொல்லி இந்த இறங்கின்றதுக்கு பக்கத்துலேயே நெருங்கின்னு சொல்லி 5வது யூனிட்டில் புக் பேக் கொஸ்டினாகவே இருக்கும். அதையும் நல்லா தரவு பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டாக நம்ம நெடுவினா பார்த்துடலாமா? 4 மார்க் கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஃபஸ்ட்டு 3 யூனிட்டே போதுமானது. இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். நூலொன்றின் முகவரியில் இடம்பெற வேண்டுவனவாக. அதுபோக தமிழ் பண்பாட்டின் அடையாளம் காவடி சிந்து ஃபஸ்ட்டு 3 யூனிட்லேருந்து 2 கேட்டாங்க. அதேமாதிரி தான் இதுலேயும் வேதிக்கலப்பில்லாத பூச்சிக்கொல்லி மலை மனித வாழ்வீடு. அதுபோக நான் 4வது யூனிட்டில் சமண கல்வியும் பெண் கல்வியும் கேட்டிருந்தேன், அது கேட்டிருக்காங்க. 39 இளைதாக முள்மரம் கொள்க. அதுபோக வேற்றுமை அணி. நீங்கள் வேற்றுமை அணியும் சொற்பொருள் பின்வரும் நிலையணி உருவக அணி 3 படிச்சிருந்தீங்க அப்படின்னம்னா அட்டன் பண்ண வேண்டிய ஒரு 4 மார்க் 39ஆம் நம்பர் அட்டன் பண்ணிடலாம். 40க்கு நயம்பாராட்டல் எப்படி எழுதணும், 5 மார்க் முழுசாக வாங்குற மாதிரி நல்லா தெளிவாக தரவு பண்ணிக்கோங்க. அதுமாதிரி கொஸ்டின் நம்பர் 42 இது வந்து லாஸ்ட்டாக வேறு டிஸ்ட்ரிக் அப்டேட் பண்ணியிருந்தேன், இது வேறு டிஸ்ட்ரிக்டில் கேட்ட கொஸ்டின். இதுலேயும் பார்த்தீங்கன்னா அந்த பேஜ் நம்பர் 142 உங்களுடைய புக்கில் இருக்கக்கூடிய அந்த மொழித்திறன் பயிற்சி கேட்டிருக்காங்க. அதனால் 142 143 நல்லா தரவு பண்ணிக்கோங்க. அட்டன் பண்ண வேண்டிய ஒரு 4 மார்க் உங்களால் அட்டன் பண்ண முடியும். நெடுவினாவை பொறுத்த வரைக்கும் நான் சொன்ன மாதிரி நன்னூல் பொதுப்பாயிரம் சிறப்பு பாயிரம் திருமலை முருகன் பல்லு, அது மதீனா நகரம் ஒரு வளமான நகரம். அப்படி இல்லை அப்படின்னம்னா திருக்குறளில் இருக்கக்கூடிய அடக்கமுடைமை ஒப்புரவறிதல் இது 2ம் படிச்சிருந்தீங்கன்னா ஒன்று ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம். உரைநடையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மொழியை வெளிப்படுத்தும் நிலையில் இயற்கையோடு ஏந்த கேட்டிருக்காங்க. நீங்கள் அதுக்கு பதிலாக என்ன செய்யுங்க அப்படின்னம்னா 4வது யூனிட்டில் இருக்கக்கூடிய சமண பௌத்த மரபு வழி கல்வி முறைகள் படிச்சுக்கோங்க. இதை பொறுத்த வரைக்கும் யானை டாக்டரும் பிம்பம் இது 2மே போதுமானது. அதுபோக வாடிவாசல் இதழாளர் பாரதி படிச்சிருந்தீங்க அப்படின்னம்னா கொஞ்சம் சிறப்பாக இருக்கும். தேங்க்யூ.
கண்டிப்பாக உங்களுக்கு அடுத்தடுத்து இங்கிலீஷ் நீங்கள் ஈவினிங் எக்ஸாம் முடிச்சுட்டு வர்றதுக்கு முன்னால் நம்ம இதில் இங்கிலீஷ் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஆல்ரெடி அப்டேட் பண்ணிட்டேன். அதுக்கு முன்னால் இதே மாதிரியே செலக்டட் கொஸ்டின் கிராமர் பார்ட்டும் சரி பேராகிராஃபும் சரி எது படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி இம்பார்ட்டன்ட் நான் அப்டேட் பண்ணிடுவேன். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.